அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. எலெக்ஷன்லாம் முடிஞ்சாச்சுங்க. அந்த பரபரப்பெல்லாம் போயிட்டு சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அந்த சாதாரண வாழ்க்கை திரும்பி விட்டது. ஆனால் ஒரு சிலர் மட்டும் இன்னும் அந்த அதிதீவிர கனவுலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாவேகா ரசிகர்கள், தொண்டர்கள் அவங்க சொல்லிக்கலாம், பட் நான் ரசிகர்களாக தான் பார்க்குறேன். அவங்கள வந்து தற்கூரிகள் அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் வச்சு அழைக்க ஆரம்பித்தார்கள் தாவேகாவின் எதிர்க்கட்சிகள். இப்போ ஒரு படி மேலே போயிட்டு படித்த முட்டாள்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனை நாம் வளர்த்து வச்சுருக்கோம். இது வந்து இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஃபாலோயிங் அப்படின்றது வந்து இந்த சமுதாயத்தை எங்கு கொண்டு செல்ல போகின்றது? இதை சரிப்படுத்த வேண்டாமா? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், தாவேகா வரப்போறதில்லைன்றது தெரியும், திமுக அதிமுக எது வந்தாலுமே இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் கவலையோட பேசிட்டு வராங்க. இதுக்கு காரணம் என்ன? அதை எப்படி சரிப்படுத்துவது? இதைத்தான் வந்து வழக்கம் போல விலாவாரியா சுருக்கமா பார்க்க போறோம் நண்பர்களே. ரைட். முதல்ல இந்த தேர்தல் நாள் தொடங்கி ஒரு 2-3 நாளாக ஏராளமான வீடியோக்கள், முக்கியமாக இந்த ரீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபார்மாட்டில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் கூட நிறைய பார்த்துருக்கலாம். என்னென்னா, இந்த திமுக அரசு அவங்க வந்து பேருந்துகளை சரியாக இயக்கவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாம்பாக்கத்துக்கிட்ட யூ டர்ன் போடுறது, பக்கத்தில் போடுறதை விட்டுட்டு எங்கேயோ தூரக வண்டலூர்கிட்ட கொண்டு போயிட்டு யூ டர்ன் போடணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பஸ் எல்லாம் டிலே ஆச்சு, பயங்கரமாக க்ரௌட் ஆகிடுச்சு, போதுமான அளவு பஸ் இயக்கவில்லை. அதனால் வந்து தாவேகா தொண்டர்கள்லாம் அவங்க வந்து ஊருக்கு போயிட்டு அவங்களால ஓட்டு போட முடியவில்லை. திட்டம் போட்டு இந்த மாதிரி வந்து தாவேகாவின் வெற்றியை பாதித்து விட்டார்கள் அப்படின்றதில் ஆரம்பிச்சு, இந்த பாருங்க, நான் இந்த இடத்துல வந்து நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பஸ் அப்படியே ஒட்டுக்காக நிறுத்தி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அந்தந்த ஊருக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா எத்தனையோ பேர் போயிருப்பாங்க இல்லையா? இப்படி திட்டம் போட்டே லட்சக்கணக்கான வாக்குகள் தாவேகாக்கு வராமல் செஞ்சுட்டாங்க. இப்படி நிறைய வீடியோக்களை, ரீல்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் வெளிநாட்டிலேருந்து வரேன், எனக்கே வந்து பஸ்ஸு நேரத்துக்கு போய் சேரலை, அதனால் வந்து ஓட்டு போட முடியல அப்படின்னு நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ஃபேஸ் ஆஃப் இட் பார்க்கும்போது, என்ன சார் நிஜமாவே வந்து பஸ்ஸில் பிரச்சனை இருக்குது போல இருக்க, இத்தனை பேர் சொல்கிறாங்களே, இதில் வந்து பொய்யா இருக்குமா? ஏதோ ஒருத்தர் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல, எங்கே பார்த்தாலும் மொபைலை திறந்து அப்படி சோஷியல் மீடியா போனாலே இந்த மாதிரி வீடியோ தான் வருது. அப்போ திமுக ஏதோ திட்டம் போட்டு தான் வந்து இந்த மாதிரி சதி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் வாக்கு தாவேகாக்கு போகாமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு. சரி, இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கவா? சென்னையில் வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து தங்கி படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, வேலை தேடுறவங்க அப்படின்னு பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல் அப்படின்னும் போது அப்படியே கூட்டம் அள்ளுங்க. ட்ரெயின், பஸ்ஸு அதெல்லாம் அப்படியே பிதுங்கி வஞ்சிங்கன்னு போகும். அண்டு அந்த பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா சென்னை தெருக்கள்லாம் காலியாக இருக்கும். பெரும்பாலான தெருக்களில் கிரிக்கெட் விளையாடலாம். ஏன்னா ஏராளமான பேர் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு. இது பண்டிகைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த மாதிரி தான் சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுறது அப்படின்னு ஏராளமான பேர் இதை பல தேர்தல்களாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அவங்க திரும்பி வர்றதுக்கு வேற ஆயிரக்கணக்கில் பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட்ல. இங்கேருந்து யாருமே போல அப்படின்னா எப்படி திரும்பி வருவாங்க? நம்பர் 1. சரி, இப்போ எல்லாரும் வீடியோ போட்டாங்க, நீங்க பார்த்தீங்க, நாங்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சோம், எங்களை வந்து இது மாதிரி தடுத்துட்டாங்க, இந்த குரலை மட்டும்தான் நீங்க கேட்டீங்களே தவிர, திமுகவை சார்ந்தவர்கள் இல்லை அதிமுக, பாஜக, நாதாக, பாமக இந்த மாதிரி கட்சியை சார்ந்த ஒரே ஒருத்தராவது பாருங்க பஸ் விடலைங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல, அதனால என்னால் போய் ஓட்டு போட முடியல அப்படின்னு சொன்னாங்களா? அதாவது இளைஞர்கள் அத்தனை பேருமே அந்த 18 வயசுலேருந்து 35 வயசுல இருக்க அத்தனை பேரும் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு இவங்களா ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்றாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு இது மாதிரி தான் ஒருத்தர், அவர் தாவேகாவை சார்ந்தவரா இல்லை வேற யாருன்னு தெரியல, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் கேட்குறாரு. இளைஞர்கள் எல்லாம் என்ன ஒரு 22 வயசு இருக்கும், அவங்க கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னும் போது ஒருத்தர் வந்து தாவேகா அப்படின்றாரு, இன்னொரு இளைஞர் பாமக அப்படின்னு சொல்றாரு, அவரும் பஸ்ஸுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அப்போ இளைஞர்கள்ல வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து தங்கினவங்கள்ல எல்லா கட்சிகளுக்கும் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. இல்லை அவங்க அத்தனை பேரும் தாவேகாவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற நினப்புல நீங்க இருந்தீங்கன்னா மே 4ஆம் தேதி அந்த பலூன் வெடிச்சிரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்தது இந்த மாதிரி பஸ் விடலை, பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸை வேணுமென்றே தாமதப்படுத்தினார்கள் இப்படின்னு வந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்பாலான வீடியோக்களில் வந்து கூடவே ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து இதை ரீபோஸ்ட் பண்ணுங்கோ, இதுக்கு வந்து உங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம யூடியூப் வீடியோக்கே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பட்டனை குத்துங்கோ, இதெல்லாம் நம்ம சொல்கிறதே கிடையாது. நாம் பேசுறது பிடிச்சிருந்தது, ஆஹா இவன் நேர்மையாக பேசுகிறான்னு நினச்சின்னா அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி எனக்கு பஸ்ஸு கிடைக்கல, வேணும்ட்டானா வந்து சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க பெரும்பாலும் இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வராங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்னன்றதை கொஞ்சம் தள்ளி பார்ப்போம். அதுவும் வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், எனக்கு இவ்வளோ பேர் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்படின்ற கேட்டகரியில் நிறைய பேர் வராங்க. இது கிட்டத்தட்ட இந்த எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து இதை 4 பேர்கிட்ட விற்கணும், அவங்க 4 பேர்கிட்ட விற்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த தாவேகா அதனுடைய அந்த ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது இருக்கின்றது. அதாவது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணும், இல்லை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதை வச்சு அரசியலுக்கு வரணும், பதவிக்கு வரணும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு விஜய் நினைக்கிறார். அதே செல்வாக்கை வச்சு நாமளும் பெரிய ஆளாகணும். இது எப்படின்னா, ஒன்று அரசியல் ஆர் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், எனக்கு வந்து ஏராளமான லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் வரணும். இப்படித்தான் இங்கே ஒரு பெரிய கூட்டம் இயங்கி கொண்டிருக்கின்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது. கிளம்பி வந்த பிறகு ஒருத்தர் பேசினார் அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு கேட்கும்? இப்போ ஒருத்தங்க சொல்றாங்க, நான் வந்து இது மாதிரி பஸ்ஸில் வந்தேன், இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு 9 hours தான் ஆகும், ஆனால் வந்து 22 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், பஸ்ஸில் இவங்க ஒருத்தர் மட்டும் தான் இருந்திருப்பாங்களா? வேற யாருமே இல்லையா? அவங்கெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்களா டிரைவர் கிட்ட போயிட்டு, என்னங்க இப்படி உருட்டிட்டு போறீங்க? அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் மேலாக ஸ்லோவா போயிருக்காங்கன்னு அர்த்தம். 9 hours போக வேண்டியது 22 மணி நேரம்னா, வழக்கமா ஒரு பஸ் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருக்கிறதா அர்த்தம். சைக்கிளில் போறவங்க கூட, அந்த எலக்ட்ரிக் சைக்கிளில் போறவங்க கூட கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறேன். யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஒத்துரு கூடவா குரல் எழுப்பவில்லை. நிஜமாகவே வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்குது, இந்த மாதிரி அக்கிரமங்களை எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தா உடனே என்ன பண்ணியிருக்கணும், பஸ்ஸில் இருக்காங்க எல்லாரையும் ஒரு வீடியோ எடுத்து, ஏன்னா அவங்கெல்லாம் சும்மாவா இருந்திருப்பாங்க, 9 மணி நேரத்துக்கு 22 மணி நேரம் போகுதுன்னு சொன்னால், ஏங்க 3 வேளை சாப்பிட்ருக்கானுங்க, அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய அவசியமும் வந்திருக்கும், யாருமே பிரச்சனை பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள எல்லாம் வீடியோ எடுத்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்போ நிஜமாகவே வந்து பொலிட்டிக்கலி ஆக்டிவ் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் சொல்லிட்டு, நாம் போன பிறகு அவங்க என்னென்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் ஒருத்தர் ரிப்பீட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் எப்படி? நம்ம கிளம்பி வரும்போது காதை மட்டும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமா? அவங்க பேசினதெல்லாம் நம்ம காதில் விழுந்ததா? அடுத்தது அது அரசு பஸ் இல்லை, தனியார் பஸ்ஸு. அரசு பஸ்ஸுன்னா கூட திமுக அரசாங்கம் வந்து இது மாதிரி சதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். தனியார் பஸ்ஸுமா? இப்போ புரியுதுங்களா? இது எந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ விஜய் செல்வாக்கை வச்சு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அவருடைய செல்வாக்கை வச்சு என்னுடைய இன்ஃப்ளூயன்சர் இந்த வட்டத்தை நான் பெருசாக்கிக்கணும், இன்னும் நிறைய பேர் ஃபாலோயர்ஸ் வரணும், இதுதான் இங்கே நிறைய பேர் மத்தியில் ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அதனால தான் இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, அடுத்தது பாருங்க, நான் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன், ஆனால் என் பேரெல்லாம் வந்து லிஸ்ட்டில் இல்லை, என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது, எலெக்ஷன் கார்டு கூட இருக்குது, பேன் கார்டு இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ஆனால் என்னை ஓட்டு போட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அடிப்படை அங்கே லிஸ்ட்டில் பேர் இருக்கணும். இருந்தால் தான் அந்த 11 12 அந்த ஐடென்டி கார்டு வச்சுருக்காங்க, அதை வச்சு நம்ம ஓட்டு போட முடியும். அங்கே லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா உங்ககிட்ட எது இருந்தாலும் நீங்கள் போட முடியாது. இதுதான் வந்து அரசியல் அப்படின்றது. ஆனால் இது கூட தெரியாமல் என்கிட்ட தான் இந்த கார்டு இருக்கு, நான் ஏன் போட முடியாது அப்படின்னு கேட்கறது. கூடவே இதுக்கு ஏதாவது மாற்று வழி தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? இது எந்த மாதிரியான என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் எதையாவது ஒன்று போட்டுட்டு ஏதாவது ஒரு கருத்து வந்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்து கமெண்ட் வர வர அதனுடைய அந்த மெட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இது நடந்துட்டுருக்கு. அப்போது நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா, சரிங்க, ஃபில்அப் பண்ணி கொடுத்தோன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் வந்து அங்கே பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு நிர்வாகிகள் இருக்காங்க. நீங்கள் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்களே, 75,000 பூத்துகளிலும் உங்களுக்கு வந்து ஏஜென்ட் இருக்காங்க. ஒவ்வொரு பூத்துலேயும் மினிமம் ஒரு 200 ஓட்டு உங்களுக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் யாரும் பார்க்கவே இல்லையா? சரி ரைட்டு, நாமினேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவே தெரியல, இதில் வந்து
இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்னா என்ன, இல்லை லிஸ்ட்டுனா என்ன அப்படின்லாம் யாருக்கு புரிய போகுது? ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரே ஒரு திமுக, ஒரு அதிமுக, ஒரு பாஜகவினர், அது எப்படிங்க தாவேகாவை சார்ந்தவங்க மட்டும் என் பேர் இல்லை, என் பேர் இல்லை, என் பேர் இல்லைன்னு சொல்லினுக்கிறாங்க. ஸோ இந்த பஸ்ஸு லேட் ஆனது, இல்லை பஸ்ஸு விடாதது அண்டு பேர் மிஸ் ஆனது, இது ரெண்டுமே ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து நாளைக்கே அப்படியே சுத்தமாக ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொன்னால், பார்த்தீங்களா எங்களெல்லாம் லட்சக்கணக்கான பேரை ஓட்டு போட விட மாட்டேன்ட்டாங்க, அதனால் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு ஒன்று சொல்லிக்கலாம். அடுத்தது பாருங்க, எங்கள் பேரெல்லாம் வந்து திட்டம் போட்டு தூக்கிட்டாங்க, அதனால் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போது இளைஞர்களெல்லாம் தாவேக்காக ஓட்டு போடுவாங்க, அதனால் அவங்க பேரை திட்டம் போட்டு நீக்கினாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தொகுதியிலையும் இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அப்போ அத்தனை பேரையும் ஒட்டுக்கா நீக்கிருக்கணுமே. திமுக சதி பண்ணியிருந்தாங்க, ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட தான் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் இதை நடத்தினாலும் தமிழக அரசு அதிகாரிகள் தான் போயிட்டு எஸ்ஐஆர்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, எப்போ அந்த 18லேருந்து அட்லீஸ்ட் 25 வயசு வரைக்கும் இருக்கவங்கலாம் வந்து தாவேகாவுக்கு தான் போவாங்க, அதனால அவங்க பேரெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்ல பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி எதுவும் நடக்க காணுமே. அப்போ இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெறும் அந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக மட்டும்தான் இருக்குதே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இங்க யாரும் எந்த சதியும் பண்ணல. அவங்கவங்க அதை வெரிஃபை பண்ண விட்டுட்டாங்க, செக் பண்ணியிருக்கணும். அது இண்டிவிஜுவலுடைய தப்பு தானே தவிர இதில் யாரையும் எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாது. ஸோ ஒன்று தோத்து போயிட்டா பழி போடுறதுக்கு, இன்னொன்று அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்களா, தலைவருக்காக தளபதிக்காக நாங்கள் எவ்வளோ குரல் கொடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஃபேன் பேஸை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் என் கண்ணில் தெரியுது. சரி, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீல்ஸ், அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம், இதுதான் இன்றைக்கி வந்து இந்த சோ கால்டு ஜென்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க மத்தியில் பிரபலமாக இருக்கின்றது. சரி, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, சாரி, அதில் பெரும்பாலானவர்கள் ஏதாவது ப்ராடக்டை விற்றுட்ருப்பாங்க. இதில் ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், அவங்க வந்து ஒரு காலத்தில் இந்த சிவகாசியில் ஒரு பட்டாசு கம்பெனி, அதை வந்து பாருங்க, நான் வந்து இந்த பட்டாசு தான் வாங்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது பட்டாசு, டமால் டிமில் வெடிக்குது, சேஃபான பட்டாசு அப்படியெல்லாம் விற்றுட்டு, அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்த உடனே பட்டாசெல்லாம் வெடிக்காதீங்க, சுற்றுச்சூழல் பாதிக்கின்றது இப்படின்னு போஸ்ட் போட்டாங்க. உடனே எல்லாரும் அவங்க பழைய போஸ்ட் எடுத்து போட்டு, என்னங்க இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேஸ் போடுவேன். என்ன கேஸ் போடுவீங்க? பட்டாசு வாங்குன்னு சொன்னது நீங்கள் தான், பட்டாசு வெடிக்காதீங்கன்னு சொல்கிறதும் நீங்கள் தான். யார் மேலே என்னென்ன கேஸ் போடுவீங்க நீங்கள்? சார் நான் அன்றைக்கி சொன்னேன் சார், இன்றைக்கி நான் கட்சியில் சேர்ந்துட்டேன், அதனால் இது மாதிரி சொல்கிறேன் சார், யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா, இதென்ன ஜனநாயக நாடுன்னு நினச்சிங்களா, இல்லை சர்வாதிகார நாடுன்னு நினச்சிங்களா? ஸோ இதுதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றது. அவங்க என்ன கருத்து சொல்லினுங்கிறாங்க? அரசியல் பற்றி பேசுகிறாங்களா, இல்லை சமுதாயத்தை பற்றி பேசுகிறாங்களா? மோஸ்ட்லி காமெடி அண்டு சிலதெல்லாம் வல்கராக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட நிறைய இருக்கின்றன. இதில் யாரை குறை சொல்கிறது? இந்த ரீல்ஸ் மோகத்தில் பின்னாடி போகிறவங்கள இன்றைக்கி எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் இல்லை அப்படின்னா என்ன கூட கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் வந்து டெய்லி பஞ்ச் இன்ஸ்டாகிராமில் இல்லையா அப்படின்னு. சரி, கேட்குறாங்களே அப்படின்றதுக்காக போட்டேன், அது நமக்கு சரிப்பட்டு வர மாட்டுதுங்க. அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தேவையில்லை. இதில் கல்லூரிகள் அந்த ஆண்டு விழான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆனுவல் டே, இதில் நடக்கிற கூத்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சாதனையாளர்கள் அவங்கள கூப்பிட்டு பேச வைப்பாங்க, கல்வியாளர்கள் அவங்க வருவாங்க, இல்லை பெரிய பெரிய பதவிகளில் இருக்கின்றவர்கள் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறமா நடிகர்களை கூப்பிடுறது அப்படின்னு ஆகிப்போச்சு. படிக்கிற பசங்க மத்தியில் நடிக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் ஏதாவது பேசுன்னு சொன்னால் என்னத்தை உருப்படும்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ அடுத்த கட்டம் என்ன ஆகிப்போச்சு, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிடுறது அப்படின்னு. அவங்க என்னத்தை பண்ணுறாங்க சமுதாயத்துக்கு, அவங்களுடைய பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் என்ன, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன சாதித்து விட்டார்கள்? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு எனக்கு இத்தனை லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய சாதனையா? சமுதாயத்துக்கு அவங்களுடைய பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு ஒன்று சொல்ல முடியுமா? இல்லை அவங்களுடைய ரீல்ஸ்லையாவது பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார், இதனால் சமுதாயமே சரியான வழியில் போகின்றது அப்படின்னு ஒன்று சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்த உடனே உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த பவுன்சர்னு சில பேர் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கல்லூரி மாணவ மாணவியர்களே பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் போட்டு அவரை வந்து உள்ளே கூட்டு வருது.
டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயும் இந்த பெண்கள் கல்லூரிகள்லையும் இந்த மாதிரி ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட்டு வந்து அங்கே வந்த உடனே அவங்க ஆஹா இதுக்கு மேலே இந்த உலகத்தில் அடைய வேண்டிய லட்சியமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுறது. அப்போ இதுக்கு யாரை குறை சொல்ல முடியும் நீங்கள்? இந்த தற்கொலைன்னு சொல்றீங்களே, இவங்க மட்டும் காரணம் கிடையாது. ஒட்டுமொத்த சமுதாயமும் இதை வந்து நம்ம தப்பு பண்ணினுக்கிறோம் அப்படின்றது புரியுதா? இதுல குழந்தைகள், இதுல ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருக்காராம். பாருங்க இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து வீட்டுல கேட்கணும் அப்படின்னோடனே என் பையன் டார்ச்சர் பண்றான், அதனால அப்படின்னு ஒரு கேஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த செக்ஷன்ல நிற்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இது சரியா? ஓட்டு போடுற வயசுல இருக்கவங்கள இதை பாருங்க, நான் வந்து இவ்வளோ பண்ணுவேன் அவ்வளோ பண்ணுவேன், என் மேலே நம்பிக்கை வைங்க, ஓட்டு போடுங்கன்னு கேட்கறது ஓகே. ஆனால் வீட்டில் இருக்க குழந்தை குட்டிகளெல்லாம் உசுப்பேத்தி விட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட அண்ணன் தம்பி கிட்ட கேளுங்க அப்படின்னா கேவலமா இல்லை? இது டிஸ்கஸ்டிங். இப்படிதான் நான் சொல்வேன். இதில் நிறைய பேர் பார்த்தீங்களா, என் பொண்ணு வந்து 10 வயசு ஆகுது, 15 வயசு ஆகுது, 12 வயசு ஆகுது, வாடவர். இதில் 4 வயசு அப்படின்லாம் வேறு சில பேர் சொல்லியிருக்காங்க, 4-5 வயசு அப்படின்னு. எனக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் அரசியலே தெரியாது. ஆனால் இப்போ இருக்க அந்த சின்ன குழந்தைகளே வந்து அரசியல் பற்றி ஒரு புரிதலோட கேள்வி கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவனுக்காக இல்லை அவளுக்காக நான் வந்து விசிலுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னா, ஏதோ அந்த வயசில் அரசியல் தெரியலன்னு சொல்லாத, இந்த வயசில் கூட உனக்கு அரசியல் தெரியல, தற்கொலையாக தான் நீ இருக்க, அப்பனாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும். புரியுதா? இல்லை 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை அது வந்து இன்னைக்கு அரசியலை பற்றி கேள்வி கேட்குது அப்படின்னா, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து இவங்களுக்கு அரசியல் ஆர்வம் வரல, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை பார்த்து இவங்களுக்கு அரசியல் ஆர்வம் வரல, பாஜகவுடைய அண்ணாமலையை பார்த்து இவங்களுக்கு அரசியல் ஆர்வம் வரல, பாமகவுடைய அன்புமணியை பார்த்து இவங்களுக்கு அரசியல் ஆர்வம் வரல, அட்லீஸ்ட் காமெடியா அப்படி நரம்பு புடைக்க பேசுற அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து இவங்களுக்கு அரசியல் ஆர்வம் வரல. ஆனா விஜய் அவர்களை பார்த்து மட்டும் அரசியல் ஆர்வம் வருது அப்படின்னு சொன்னா அப்போ ஒரே காரணம் சினிமாவில் பார்த்த அந்த இம்ப்ரெஷன் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதில் ஒரு கல்லூரி மாணவின்னு நினைக்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, இன்ஃபேக்ட் இவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் நான் நியூஸையே பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியா, நியூஸில் என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்னா, அது அவருடைய ப்ரோக்ராம், அவர் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பேசுகிறார் இதெல்லாம் பார்ப்பேன். இது பேர் நியூஸா? அந்த காலத்தில் ஒவ்வொரு சினிமா நடிகருக்கும் வந்து அவர் பேர் போட்டு ஒரு பத்திரிகை ஒன்று நடத்துவாங்க, மோஸ்ட்லி மந்த்லி இல்லை பை மந்த்லி அப்படின்னு. அதில் அவர் என்ன படம் நடிக்கிறாரு, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது, அவரை பற்றின விவரங்கள், இது மட்டும்தாங்க வரும். அதை போயிட்டு செய்தி பத்திரிகைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. நான் நியூஸை பார்க்குறேன் அப்படின்னா அவர் எங்கே வரார், என்ன பேசுகிறார், இதை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் சரி. இப்போ என் குழந்தை கேட்டுது அதனால் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களெல்லாம் பார்த்து ஒரே ஒரு கேள்வி, குழந்தை நாளைக்கே வந்து எனக்கு இந்த கார் வேணும் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னால் வாங்கி கொடுத்துருவீங்களா? வசதி இருக்கவங்க, பணக்காரங்க அவங்க வாங்கி கொடுக்க முடியும். வசதி இல்லாதவங்க நாளைக்கே அந்த குழந்தை அடம் பிடிச்சி இல்லை விஜய் மாமா அந்த காரில் தான் போகிறார், அதே மாதிரி கார் எனக்கு வேணும் அப்படின்னு யாராவது குழந்தை கேட்டுதுன்னா என்ன பண்ணுவீங்க? வாங்கி கொடுப்பீங்களா? ஸோ அவங்க மனசில், அந்த பெற்றோர் மனசில் இந்த தாவேக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கின்றது. அந்த குழந்தை கேட்டது ஒரு சாக்கு ஆயிடுச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, எந்த சினிமாவுக்கு போகிறது அப்படின்னு பிரச்சனை இருக்கும்போது ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க, புருஷங்காரன் ஒன்று சொல்லுவான். அப்போ நைஸாக குழந்தைய ஏற்றி விடுறது. குழந்தை வந்து நமக்கு சாதகமாக சொல்லிச்சு, இப்போ குழந்தைய சொல்லிச்சு நம்ம அந்த படத்துக்கு போகலாம், அந்த மாதிரி தான் குழந்தை கேட்டுச்சு அதனால் நான் இதுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு. இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. எத்தனை நாளுங்க இந்த 2 கட்சியை மாற்றி மாற்றி ஆட்சி புரிஞ்சிட்டு இருப்பாங்க? புதுசாக ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க வேணாமா? இப்படின்னு சொல்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சலூனை தவிர வேறு எங்கேயும் போக மாட்டான். அன்றைக்கி சண்டே கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் 3 மணி நேரம் வெயிட் பண்ணினாலும் இங்கே கட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவானே தவிர பக்கத்தில் அந்த தெருவில் காலியாக இருக்குதுன்னா போக மாட்டோம். இந்த டெய்லர்கிட்ட தான் துணி தைக்க கொடுக்கணும், அந்த டெய்லர்கிட்ட தான், வேறு யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம். உன்னை இதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க, சார் அவர் வந்து நல்லா தைக்கிறாரு, இவர் நல்லா வெட்டுறாரு, அதனால் நாங்கள் அங்கே போகிறோம், இவங்க அது செய்யலையே அப்படின்னு. சரி, இப்போது நீங்கள் உங்கள் தெருவில் 2 டெய்லர் தாங்கிறாங்க, மாற்றி மாற்றி கொடுத்துன்னுக்கிறீங்க, 2 டெய்லருமே சரியாக தைக்கலை. அப்போ என்ன பண்ணணும்? வேற ஒரு டெய்லர் கிட்ட கொடுக்கணுமா, இல்லை ஒரு எலக்ட்ரீஷியன் கிட்ட கொண்டு போயிட்டு, இது பாருங்க அவரும் கட் பண்ணுறார் ஜாயின் பண்ணுறார், நீங்களும் கட் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணுறீங்க, அதனால் எலக்ட்ரிஷியன் நீங்கள் என் சொக்கா தைச்சு கொடுங்கன்னு கொடுப்பீங்களா? இந்த கருத்து இன்னைக்கு நான் விஜய் வந்ததுனால பேசலை, என்னைக்குமே நான் அதை தான் பேசிட்டு இருக்கேன். இதை பாருங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்க? உங்களை மாதிரி அரசியல் கட்சிகளெல்லாம் இனிமே நம்பி பிரயோஜனம் இல்லைன்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க.
தனி மனுஷனாலதான் இனிமே அந்த நாட்டை காப்பாற்ற முடியும்ன்றது நல்லா உணர்ந்திருக்காங்க. அந்த தனி மனுஷன் நான் தான்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தப்புங்க, ரொம்ப தப்பு. இது ஒரு ஜனநாயக நாடு. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கட்சிகள் மூலமா தான் போகணுமே தவிர முன்ன பின்ன தெரியாத இயக்கங்களோ இல்ல பதவிக்கு ஆசைப்பட்டு அலைகிற தனிநபர்களோ அதிகாரத்துக்கு வருதுன்றது ரொம்ப தப்பு. அப்ப என்ன திமுக அதிமுக அவங்க செய்யற ஊழல் எல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்களா அப்படின்னா இவர் அப்படியே ரொம்ப யோகிய செய்யாமணிய ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொட மாட்டோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டவங்க தானே நீங்க. ஆமாங்க, அரசுக்கு கணக்கு காமிச்சு இந்த வாங்கின வருமானத்துக்கு வரி கட்டலை அப்படின்னா அந்த வரியும் மக்கள் பணம் தானே. அதை ஆட்டையை போட்டது நீங்க தானே. கோர்ட்ல போய் என்ன கேட்குறீங்க? நாங்க ஒண்ணுமே பண்ணலைன்னு சொல்லலை. நீங்க 2 வருஷம் கழிச்சு நீங்க பெனால்ட்டி போட்டுக்கிறீங்க, அது தப்பு. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா நீங்க கட்டியிருப்பீங்க. அப்ப நீங்க பண்ணது ஃப்ராடுன்னு ஒத்துக்கிறீங்க அதானே. சரி, இந்த குழந்தைகள் சின்ன பசங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து விஜய் மாமா விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னா அதுக்கும் காரணம் வேற யாரு? நாம தான். அவங்க வீட்டில் பெத்தவங்க சினிமா சினிமா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சினிமாவை பற்றி பேசுறது, இல்லை ஏதோ ஒரு ஹீரோயினை பற்றி பேசுறது, இப்படியே இருந்தால் குழந்தைகளும் இந்த சினிமா பக்கம் தான் ஆர்வத்தால் இழுக்கப்படுவார்கள். அடுத்தது நமக்கே ஒரு நடிகரை பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்காக அவர் நடித்தார்னா எல்லா படத்தையும் ஆஹா ஓஹோன்னு ஃபயர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யாரா இருந்தாலும் படம் நல்லா இருக்குதா அவ்வளோதான். அது இந்த நடிகர் இல்லை நடிக்காம போ, வேற யார் ஒன்றா இருந்துட்டு போ, எந்த மொழியில் ஒன்றா இருந்துட்டு போ, படம் நல்லா இருக்குதா அதான் எனக்கு வேணும். உங்க வீட்டில் தினைக்கும் உங்க மனைவி தானே சமைக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் உப்பு கம்மியா போயிடுச்சு, இல்லை வந்து காரம் அதிகமாயிடுச்சு, இல்லை ஏதோ சமையல் நல்லா இல்லை, என்னுடைய ஆரோக்கியர் மனைவி அதனால சமையல் எப்படி இருந்தாலும் ஆஹா அற்புதமா இருக்கு இப்படியா சாப்பிட்றீங்க, உடனே பொங்கி எழுறீங்களா, என்ன சமைச்சிக்கிற, வாயில வைக்க முடியல, அவன் கஷ்டப்பட்டு வெளில வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தானா இப்படி மண் மாதிரி சமைச்சு வச்சுக்கிற, கேட்கறமா இல்லையா? ஆனா ஏதோ ஒரு நடிகர், உங்களுக்கு பிடிச்ச நடிகர் அவர் வந்து நடிச்சிட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த படம் குப்பை படமா இருந்தால் ஆசம் வேற லெவல் சொல்லிட்டு திரியறமா இல்லையா? காலம் முழுக்க கூட வரப்போற மனைவி அவங்க ஒரு நாள் சரியா சமைக்கலன்னா இப்படி குதிச்சு பொங்குறோம். ஆனா எவனோ ஒரு நடிகனுக்காக பொய்யா ஃபயர் விட்டுன்னு திரியறம. அப்போ இந்த சமுதாயத்தை இந்த அடுத்த ஜெனரேஷனை கெடுத்தது நாம தான்றது புரியுது இல்லையா அவங்களுக்கு? நம்மளை பார்த்து தாங்க பசங்க வளருது. நாம என்ன பண்றோமோ அப்படியே கண்ணாடி மாதிரி அவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள். என்ன ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாம படம் வந்த 2 நாள் 3வது நாளே போனோம்னு நினைச்சீங்கன்னா அவங்க வந்து FDFS போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் அஹெட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த சமுதாயம் அடுத்த ஜெனரேஷன் ஒழுங்கா வளரணும் அப்படின்னா முதல்ல நாம திருந்தணும், நாம ஒழுங்கா இருக்கணும். அரசியல்வாதிகள் ஊழல் பண்றாங்க சார் அப்படின்னா சரி, அப்போ அதுக்கான சொல்யூஷன் அரசியல்ல இருந்து தான் வரணுமே தவிர எங்கெந்தோ புதுசா ஒருத்தர பேராசூட்ல இறக்கி இவர் தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றது வடிகட்டின முட்டாள்தனம். அதுலயும் இந்த வாங்கின வருமானத்தை கணக்கு காமிக்காம அரசாங்கத்தை ஏமாத்தினவர் அப்படின்றது பட்டவர்த்தனமா வெளில தெரிஞ்ச பிறகும் இவர் தான் வந்து சிஸ்டத்தையே மாத்த போறாரு. ஏன் காசை எடுத்து, அதாவது அவர் காசை எடுத்து அவர் வந்து மக்களுக்கு கொடுக்க போறாரு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு திரியறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அதுக்கான பிளேம் அவங்களுக்கு முந்தைய ஜெனரேஷன் நாம தான் முதல்ல ஏத்துக்கணும். சினிமாக்காரங்க பின்னாடி போறது அப்படின்றத நாம நிறுத்தினோம் அப்படின்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷன் தானா நிறுத்துவாங்க. இதுல ஊடகங்களுக்கும் பெரிய பெரிய பங்கு இருக்குன்றது. சினிமாக்காரங்க தான் என்னவோ அப்படியே இந்த உலகத்தையே தலைகீழா நிறுத்த வந்தவங்க மாதிரி 4 படத்துல பஞ்சு டைலாக் பேசிட்டாங்கன்னா உடனே மைக்கை கொண்டு போயிட்டு நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா? ஒரு டாக்டர் கிட்ட, இன்ஜினியர் கிட்ட, வக்கீல் கிட்ட எல்லாம் போய் கேட்க போறது கிடையாது. சினிமாக்காரங்க வந்தாலே உடனே நீங்க அரசியலுக்கு வருவீர்களா? அதே மாதிரி அவங்க ஓட்டு போட வந்தாங்கன்னா மாற்றம் வேணுமா வேணாமா? அவங்க சொன்னாதான் மாற்றம் வேணும், இல்லாட்டா ஜனங்கள்லாம் ஐயோ வேணான்னு சொல்லிட்டாருப்பா, இந்த கட்சியே ஓட்டு போடுவோம்ப்பா. நாம இந்த மாதிரி ஆட்டு மந்தைகளா இந்த ஊடகங்களை பார்த்துக்கின்னு போற வரைக்கும் இந்த விஷியஸ் சைக்கிள் அப்படின்றத பிரேக் பண்ண முடியாது. ஸோ இந்த சினிமாக்காரங்க பின்னாடி போகிறத நிறுத்தணும். அதுக்கப்புறம் இந்த சினிமாக்காரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஊடகங்கள், அந்த நிகழ்ச்சிகள், அதையெல்லாம் தவிர்க்கணும். இப்படி பண்ணாலே அடுத்த ஜெனரேஷன் இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் உருப்பிட்டுரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நாம முதல்ல உருப்படணும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.